பிளாக்கி, என்ன ஒரு தூக்கம்? என்ன தூக்கண்ட தங்கம்? பட்டுப்புல தேங்காய் பால் அல்வா செஞ்சு தரவாடி தங்கம். தேங்காய் பால் அல்வா செய்வாடி. என்னடி தூக்கம் இது? என்ன ஊர் தூக்கம் இது? என்ன மாடல் தூக்கமா இது? எந்த ஊர் மாடல் தூக்கம்? கண்ணை பாருங்க, வாயை பாருங்க, கண்ணு இறுக்கி மூடிட்டு இருக்க. நடிக்கிறியாடா இல்லை உண்மையிலே தூங்குறியாடா? தூங்குறான்னு நினைக்கிறேன். கருப்பா பட்டு, சரி தூங்கு தூங்கு. அரிசி ஊற போட்டுருவோம், சாப்பாடு செய்வோமா உனக்கு. இப்போது தேங்காய் பால் அல்வா செய்யறதுக்கு நான் ஆவின் பால் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா கெட்டியாக ஆவின் பால் எடுத்துருக்கேன் பாருங்கள். தண்ணியே ஊற்றலை, நல்லா அப்படியே சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் பால் அல்வாவுக்கு வந்து தேங்காய் வந்து உடச்சி திருவி பாலாக எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக பால் எடுத்துப்போம். அந்த மாதிரி வந்து அந்த கடைசி வரைக்கும் நம்ம தேங்காவை வந்து திருவக்கூடாது. அப்படியே அந்த வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அந்த அளவு தான் திருவணும். ரொம்ப கடைசி வரைக்கும் திருவினா தேங்காய் வந்து அப்படியே பால் எடுக்கும் போது கருப்பாயிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. இப்போது நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள், பால் நல்லா சுண்டிடுச்சா. இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்ச கெட்டியான தேங்காய் பாலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள். அப்படி இருந்தும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பாருங்கள், அடியில் திப்பி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து 4 கலக்கு கலக்கி விடலாமா? நல்லா கலக்கி விட்டாச்சு. தேங்காய் பால் அல்வா ரெடி ஆகிடும். ஆனால் சாப்பாடு என்ன செய்கிறது? கொஞ்சம் அதிரடியான ஒரு சாப்பாடு. நெய் ஊற்றி சும்மா சாதாரணமாக சாப்பாடு செஞ்சுட்டு சிக்கன், அதாவது வெறும் காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சிக்கன் செய்வோம் இல்லையா, உப்பு கறின்னு சொல்லலாம், அப்புறம் காரக்குடி சிக்கன் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம், நம்ம இஷ்டம்தான். ஈஸியான ஒரு சிக்கனுங்க. காஞ்ச மிளகாயை கொஞ்சம் அப்படியே 1-2மா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுப்போம் பாருங்கள். அது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இந்த நெய் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நெய் சாப்பாடு வந்து அப்படியே தெவிட்டும் இல்லையா, அதனால் காரம் இருக்காது இல்லையா. அதனால் இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா 4 கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள். சிக்கன் தண்ணி ஊற்றவே இல்லை, அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா கலக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மூடி போட்டு வைப்போமா. கருப்பை இன்னும் தூங்கி முழிச்சு எழுந்தவே இல்லைங்க. அவனை அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு சமைக்கிற வேலைக்கு வந்துட்டேன். தேங்காய் பால் ரெடி ஆகிட்டே இருக்குது அல்வாவுக்கு. இப்போ சிக்கன் வேலையும் நடந்துகிட்ருக்கு. சாப்பாடு கடைசியாக செய்ய போகிறோம். ஓரியோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவள் அப்படியே மெழுக்காக அழகாக வாங்கிட்டு போய் சாப்பிடுவான். ஆனால் கருப்பனுக்கு இந்தாடா அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கையோடு சேர்த்து கவிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவர் பரப்பரன்னு இருப்பார். அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவன் கருப்பன். ஓரியோ கொஞ்சம் சோம்பேறி பிடிச்சது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனுஷால அதே மாதிரி இவங்களும் அப்படி தான். இவர் ஒரு ரகம், அவங்க ஒரு ரகம். நல்லா கிளறி விட்டுட்டோம் பாருங்கள். தண்ணி சேர்க்கலை, ஆனால் தண்ணி விட்டு நல்லா அப்படியே வெந்து வந்துடுச்சு பாருங்கள். உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது தேங்காய் பால் அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். தேங்காய் பாலும் அந்த பாலும் ரெண்டுமே நல்லா கெட்டி ஆகிடுச்சு. கெட்டியான உடனே சர்க்கரையை போட்டுற வேண்டியதாங்க. அது மாதிரி நான் 150, அதாவது 200 வந்து பால் சேர்த்துருக்கேன். அப்போ 400 கிராம் சேர்த்துருக்கேன்னா, ஆனால் இந்த அல்வாவுக்கு வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 150 தான் சேர்த்துருக்கேங்க. அதுவே போதும். நான் 200 சேர்க்கலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப தித்திப்பு அதிகமாக இருக்கும், அதனால் 150 போதும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்சிடுச்சு. தேங்காய் பால் அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு தான் வந்து நான் காலையிலேயே வடிச்சிட்டேன் சாப்பாடு. அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. ஈஸியாக அதிரடியாக ஒரு நெய் சாப்பாட்டை செஞ்சுருவோம். நெய் சாப்பாடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இது ரொம்ப ஈஸியான சாப்பாடு. பசங்க, அதாவது குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்து போவாங்க இல்லையா, அந்த சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிளாக்கி, எழுந்த மாட்டியா? பிளாக்கிமா எழுந்த மாட்டாராங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு படுத்துருக்காரு. ஆனால் என்னை பார்த்துக்கிட்டே படுத்துருப்பாங்க. அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். நல்லா திரண்டு வந்துடும். திரண்டு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கேக்கு மாதிரியும் செய்யலாங்க. அதாவது தேங்காய் பால் அல்வாவும் செய்யலாம். தேங்காய் கேக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சோம்னா இன்னொரு நாளைக்கு வந்து நான் தேங்காய் கேக் செஞ்சு தரேன் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்கக்கிட்ட. அவ்வளோதான், திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இது இன்னும் நம்ம கெட்டியாக்கணும்னு வச்சுங்க, அது அப்படியே கேக்கு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இதோட நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் அல்வாவுக்கு வந்து நெய் ஊற்ற தேவையில்லை. ஆனாலும் நெய் சாப்பாடு செய்கிறதுக்காக நெய் வச்சுருந்தேன்னா அதை கொஞ்சோண்டு போட்டுட்டேங்க. அதனால் இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாகிடுச்சு.
நல்லா இருந்துச்சு. ரொம்ப இனிப்பாயிடுச்சு. தித்திப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். ஏன் கம்மியாக செஞ்சுருக்கேன்னா, இனிப்பு அதிகமாக யாருக்கும் இறங்காது. ஆளுக்கு ஒரு ஸ்பூன் தான் இந்த அல்வா சாப்பிடுவாங்க. இதே கேக்காக இருந்தால் கூட நம்ம 4 நாள் வச்சுருந்து ஆளாளுக்கு 2 பீஸ் சாப்பிட்லாம். இது வந்து அல்வாவாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் சும்மா அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தால் அந்த தேங்காவுடைய வாசனையும் அதுவும். ஆனால் முக்கியமாக சொல்கிறேங்க, இன்னொரு நாள் தேங்காய் கேக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மைசூர் கேக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தேங்காய் கேக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு வானலில் வந்து நெய் சாப்பாடு செஞ்சுக்கலாமா? அதிரடியான நெய் சாப்பாடு எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வானலில் நல்லா கை அளவுக்கு, அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யை ஊற்றிடுவோம். நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கிறேன் பாருங்கள். நல்லா வதக்கியாச்சு. நல்லா பொன்னிறமாக ஆக்கிப்போம். முக்கியமாக வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இந்த சாப்பாட்டுக்கு சேர்த்துருக்கேன். அதுதான் இந்த நெய் சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி மட்டும் சேர்க்கலாம், ஆனால் முந்திரி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பாதாம் பயிரும் சேர்த்துட்டேன். நம்ம இஷ்டம் தாங்க எல்லாமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே இது வந்து நானாக யோசித்து பார்த்து முதல் முறையில் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த சாப்பாடு செஞ்சேன். பசங்களுக்கு கொடுத்தேன். பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி சொன்னாங்க. ஆனால் நெய் கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு. சரி, இருக்கவே இருக்குது நெய், சாப்பிடுங்கன்னு சொல்லி பசங்களை எல்லாருக்கும் அசமடைக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அடுத்தது இந்த சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன். வேணுமா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எப்படியோ சாப்பிட்டா சரி தான், என்னைய மதியம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம காலையில் வடித்து வச்ச வெள்ளை சாப்பாட்டை போட்டுற வேண்டியதாங்க. இது ஒரு சாப்பாடான்னு கேட்பீங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு, நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 5வது வரைக்கும் காரமே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி நிறையாவும் சாப்பிடுவாங்க. காரம் இல்லாத சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி இது தாங்க மதியத்துக்கு தேங்காய் பால் அல்வாவுடைய இந்த இந்த நெய் சாப்பாடு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஓரியா பாருங்கள், என்ன அழகாக லட்சணமாக வந்து கறி மட்டும் பொறுக்கி சாப்பிட்றாங்க. மேலுக்கு இருக்க கறியை மட்டும் பொறுக்கி சாப்பிடுவாங்க. அடியில் ஒரு 4 துண்டு வைப்பேன், அதையும் அப்படியே தடவி 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 சாப்பிட்டுட்டு, அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு. என்னடா உன்னுடைய காலர் எங்கே போச்சு ஓரியா? உன்னுடைய காலர் எங்கே? காலர்லாம் எல்லாம் கழட்டி போட்டு வச்சுருக்காங்க. காலர் போட்டாலே அவளுக்கு வந்து கழுத்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பாகுது. அதனால் வந்து காலர் அவுத்து போட்டு வச்சுருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டியா? கருப்பனுக்கு சாப்பாடு வைக்கவா? உன் மகனுக்கு சாப்பாடு வைக்கவாடி? உன் மகனுக்கு சாப்பாடு வைக்கவா? என்ன சொல்கிற ஒரேம்மா? கருப்பன் வெயிட் பண்ணுறாரு, அவர் எழுந்துட்டார். நாங்களும் வந்து நெய் சாப்பாட்டோட நான் வந்து இந்த தேங்காய் பால் அல்வா அப்படியே தொட்டு தொட்டு அது மாதிரி ரொம்ப காரம் சாரமாக வந்து சிக்கன், அதாவது இந்த காரக்குடி சிக்கன் சாப்பிட்டு இன்னைய பொழுதை ஓட்டியாச்சு. மறுநாள் என்ன சமைச்சு சாப்பிட்றோன்றத பிறகு பார்க்கலாம். சாப்பிடு கருப்பா, சாப்பிடுப்பா கருப்பா, சாப்பிட்றி தங்கம். தூங்கி எழுந்துட்டியாடி தங்கம்? தங்கம்மா சாப்பிடு சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. ஆனால் என்ன கொடுத்தாலும் இவர் சாப்பிட்ருவாருங்க, நல்ல பையன். ஏண்டி பட்டு, சாப்பிட்டியா? பொறுமையாக சாப்பிடுப்பா. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்களா? இவர் வந்து அம்மாவோடதை ஒரு நாளைக்கு காலர் இவர் மாற்றி மாற்றி போட்டுப்பார். இவர் சிவப்பு மாற்றி போடுவார், அவங்க சிகப்பு போடுவாங்க. அப்புறம் இவர் வந்து நீளத்தை மாற்றி போடுவாங்க, அவங்க அது மாற்றி போடுவாங்க. இதே வேலைங்க அவங்க 2 பேருக்கும். தங்கம் சாப்பிடு சாப்பிடு.